ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க அன்டோல்டு தி ஷூட்டிங் அட் ஹவுட்டோர்ன் ஹில் டாக்குமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு உண்மை சம்பவத்தை அதோட உண்மை தன்மையை அப்படியே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு ஒலிம்பிக்ஸ் வீரர் ரிட்டையர்ட் ஆனவர். அவர் பேர் பார்த்தீங்கன்னா மைக்கேல். அவர் பார்த்தீங்கன்னா பல சாதனைகள் பண்ணியிருப்பார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் மேலே ஒரு கேஸ் ஒன்று விழுந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரை அவர் ஷூட் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவர் அதை ஏன் பண்ணாரு, எதுக்காக பண்ணாரு, அவ்வளோ பெரிய ஒலிம்பிக்ஸ் பிளேயரா இருந்தவருக்கு என்னதான் சிச்சுவேஷன் அமைஞ்சது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த டாக்குமெண்ட்ரி மூலியமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையுமே இன்டர்வியூ மாதிரி எடுத்து பேச வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஆங்கில சொல்றாங்க. அதுல அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் வரதான் செய்யுது. அதே மாதிரி அவர் ஏன் இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி ரீசனையும் ஓகேவா காமிச்சிருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து மைக்கேல் தரப்பு வரைக்கும் எல்லாரையுமே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை பத்தி எக்ஸ்பிளைனும் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி டாக்குமெண்ட்ரி சவுண்டாவே இருக்கு. பல ரியல் ஃபுட்டேஜை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். எங்கெங்கெல்லாம் கட் பண்ணணுமோ அங்கெல்லாம் கட் பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு பிரசன்டேஷன்ல இதை பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ் நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி தான். இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.